ஹாய் சோல்ஜர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட யூஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த கோர்ஸுக்கு யூனிட் 2லேருந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுலேருந்து ஒரு 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின் நான் உங்களுக்காக ஃப்ரீயாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண படிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் என்னோட டிஎம் பண்ணுங்க. வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே டீச் பண்ணுறேன், சொல்லித்தரேன். என்னோட நாலேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் நம்ம போயிடலாம். சாரி, இன்னைக்கு நம்மளோட டெஸ்ட் நம்ம வந்து என்ன அந்த 25 எம்சிக்யூ என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ யூஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 2 ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்லேருந்து ஒரு 25 ஒன்று நான் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த 25ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, யூனிட் 2ல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டின் நான் கேட்க நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பிஃபோராக நான் ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு நான் டைம் தரேன். பட் இருந்தாலும் நீங்கள் பிஃபோராக நோட்ஸ் எடுத்து எழுதி பார்த்தாலும் சரி, கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, பெட்டர் வே அதுதான். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஃபுல்லாமே ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங்காக தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஸோ நம்மளோட ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்கூலில் அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் இருக்குது அதை வந்து நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்ன சொல்லுது? ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? பிளேயிங் கேம்ஸா, டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸா, இல்லை ஃபிசிக்கல் ட்ரைனிங்கா? So management is defined as answer the art of getting things done through others. இதுதான் answer. Second question, who defined management as the art of getting things done through others? ஸோ யார் அந்த டிஃபைன் சொல்றாங்க? இந்த என்ன சொல்றாங்கன்னா ஹூ டிஃபைன் மேனேஜ்மெண்ட், யார் வந்து தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார், இந்த நாளில் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செல்லத்துறை அப்படின்ற ஒருத்தர் சொன்னாரா, இல்லை டி சென்சி அப்படின்னு சொன்னாங்களா, ஜியோரஸ் ஆர் டெரி அப்படின்னு சொன்னாங்க, இல்லை புஜர். ஸோ புஜர்ன்ற வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல படிச்சிருப்போம். அது ரிமெம்பர் பண்ணி படிங்க, ரீகால் பண்ணி படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க? ஜியோரிச் ஆர் டெரி அவர் தான் சொல்லியிருப்பாங்க. இவர் தான் சொல்லியிருப்பாரு. சி, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சி. செகண்ட் ஒனுக்கு சி. ஸோ தேர்ட் கொஸ்டின், தி மேனேஜ்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப். மேனேஜ்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப். ஆன்சர் இதுக்கு என்ன வரும்? ரன்னிங் மட்டுமா, டீச்சிங் மட்டுமா, பிளேயிங், ஆர்கனைசேஷன், ஆக்டிவிங் அண்ட் கண்ட்ரோலிங்கா, இல்லை பிளேயிங்கா? என்ன ஆன்சர் இருக்கும்? யா, டெஃபினெட்லி நிறைய பேர் கரெக்டாக திங்க் பண்ணியிருப்பீங்க இந்த கொஸ்டினுக்கு என்னென்னு. ஸோ சி தான் இதோட ஆன்சர். பிளானிங், ஆர்கனைசிங், ஆக்டிவேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், the word management is derived from the French word. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஃப்ரெஞ்ச் வேர்டு என்னவா இருக்கும்? மேனோ, மேனேஜர், மேனேஜி, மேட்ரா. இந்த நாளில் எதுவாக இருக்கும்? என்ன திங்க் பண்ணுறீங்க? ஆப்ஷன் பி. ஸோ பி, மேனேஜர். மேனேஜ்மெண்ட் அதோட ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து மேனேஜர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பி இதோட ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், தி இட்டாலியன் வேர்டு ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட் இஸ். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். நான் பிஃபோராக சொன்னேன்ல, அது மாதிரி தான். மேனேஜ்மெண்ட் இஸ் டெரிவேட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஃபோர்த்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து மேனேஜர் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபிஃப்த்தில் இட்டாலியன் வேர்டு ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ஃபிஃப்த் ஒன் யார் கரெக்டாக சொல்கிறாங்க? மேனேஜியா, இல்லை மேனேக்ராட்டா, மேனேஜரேட், மேனேக்ரோ, மேனேஜ். ஸோ இட்டாலியன் வேர்டு வந்து ஆப்ஷன் பி
manager. Fifth question க்கு answer B. So sixth question, a manager mainly performance. A manager mainly performance. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி கோச்சிங்கா, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங்கா, ஒன்லி டீச்சிங்கா, இல்லை ஒன்லி பட்ஜெட்டிங்கா? ஸோ மேனேஜரோட மெயின்லி பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும்? ஆன்சர் பி. தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பிளானிங் இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட்னா பிளானிங் இருக்கணும், ஆர்கனைசிங் இருக்கணும், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங் இது எல்லாமே இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ செவன்த் கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித். ஸோ இப்போதான் முக்கியமான பாயிண்ட் வரும். ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் குக்கிங்கா, ஃபார்மிங்கா, எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸா, இல்லை பெயிண்டிங்கா? ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் ஆனால் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தெளிவாக பார்த்துடிங்க. பார்த்து கன்ஃபியூஷன் ஆகி இதுவா அதுவான்னு போட்டக்கூடாது. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் செவன்த் ஒன்னுக்கு? ஆப்ஷன் சி, efficient management of sports activities. So eighth one, according to D. Sensi, sports management includes. According to D. Sensi, sports management includes singing, planning, organizing, directing, controlling and budgeting, swimming only, illa drawing. So eighth one question. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு திங்க் பண்ண வேணாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக மாற்றி எக்ஸாமில் கேட்கலாம். அதனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் பட்ஜெட்டிங். இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நைன்த் ஒன், இந்த நேம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ செல்லத்துறை டிஃபைன்டு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன். ஸோ செல்லத்துறை அப்படின்ற ஒருத்தர் டிஃபைன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காரு. அது எப்போ, எந்த இயர்ல வந்து சொன்னாரு? ஸோ எந்த இயரா இருக்கும்? யாராவது கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி, 1994. ஸோ செல்லத்துறை டிஃபைன்டு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் 1994. ஸோ 10th ஒன், தி ஹெட் மாஸ்டர்ஸ் இஸ் த ஸ்போர்ட்ஸ் கேப்டனா, பிசிக்கல் டைரக்டரா, சீஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்கூலா, இல்லை கேம் போயனா? என்னவா இருக்கும்? Chief authority of the school. So the headmasters is the chief authority of the school. So 10 questions பார்த்துருக்கோம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யார் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வரீங்க, இல்லை ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்றது அது உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 11th question, the headmaster approves ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்கா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராமா, லஞ்ச் மெனு, யூனிஃபார்ம் கலர்? ஸோ ஹெட் மாஸ்டரோட அப்ரூவ்ஸ் மெயினாக எதுவாக இருக்கும்? ஸோ நாலுமே இருக்கலாம், அதில் மெயினாக என்னவா இருக்கும்? 11th ஒன்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தான் மெயினாக அவங்க வந்து அப்ரூவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி மெயின். தி ஹெட் மாஸ்டர்ஸ் சாங்ஷன்ஸ். தி ஹெட் மாஸ்டர் sanctions attendance, budget for expenditure, sports dress, school bus. 12 ஒன்னுக்கு ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா. ஸோ ஆப்ஷன் பி, பட்ஜெட் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ 12 ஒன்னுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 13th question, physical director should process BCom, BSc, BBEd or MPEd qualification, BCA. இதெல்லாம் காமன் கொஸ்டின், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர் should be process BBEd or MPEd qualification இதில் தான் இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th question, physical director prepares. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 14th one. பிசிக்கல் டைரக்டர்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஸ்கூல் மேகசைனா, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராமா, கொஸ்டின் பேப்பர் ஒன்லி, லைப்ரரி ரிசர்ச்சர்?
annual sports program. Okay. Physical director is responsible for physical director is responsible for என்னவா இருக்கும் குக்கிங் ஃபுட் இதுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே இருக்காது ப்ரிப்பேரிங் பட்ஜெட் அண்ட் லே அவுட் ஆஃப் பிளே கோட்ஸ் ஸோ இதுவாக தான் இருக்கும் டிரைவிங் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஒன்லி ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் பட்ஜெட் அண்ட் லே அவுட் ஆஃப் பிளே கோட் லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னு தெரியல ஸோ ஈஸியாக தான் எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாமே நான் கரெக்டாக தான் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் 16வது கொஸ்டின் ஹவுஸ் கேப்டன்ஸ் ஹெல்ப் in. So house captain help in. 16th question. Option house captains office work, conducting school sports meet, library work, computer lab. House captains ஒரு டீமுக்கு ஒரு ஹவுஸ் கேப்டன் இருப்பாங்களா அவங்களோட மெயின் ஹெல்ப் என்னவா இருக்கும் conducting school sports meet. House captains are members of House captains are members of 17th one. PTA school cabinet games committee library committee. So 17th question answer games committee. House captains are members of games committee. Team captains coordinate. So house captain இருக்கு team captain இருக்கு confusion ஆகக்கூடாது. House captain game committee, team captains coordinate. 18th one answer team captains coordinate players in the team. 19th question team captains assist during exam only practice sessions and matches, lunch break, holiday. So team captains assist during practice sessions and matches. Team captain oda assist during இதெல்லாம் பண்ணுவாங்க. So 20th question game peon is responsible for teaching mathematics, maintaining playground and equipment, office accounts, library book. 20 ஆன்சர் பண்ணுங்க. So games beyond is responsible for maintaining playground and equipment. So இதான் இதுக்கான ஆன்சர் maintaining playground and equipment. So 21 last 5 questions 20க்கு எத்தனை மார்க் போட்டிருக்கீங்கன்னு தெரியல நோட் பண்ணிட்டு வாங்க எழுதி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கேம்ஸ் பியாண்ட் மார்க்ஸ் attendance exam papers play codes homework. 21th games beyond marks play court. 21 question play court option C can answer. So 22 in the school organization chart house captains work under யாருக்கு ஒர்க் பண்ணுவாங்க house captains headmaster games piano classroom teacher health supervisor. 22 answer in the school organization chart house captain work under games peon. யாராவது games peon அதுக்கான மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கிறேன். in the school organization chart house captain work under games peon இதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கான மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 23rd people leader work under school people leader work under யாருக்கு இல்லை ஹெட்மாஸ்டரா பிசிக்கல் டைரக்டரா டீம் கேப்டன்ஸா ஹெல்த் டீச்சரா. 23rd ஆன்சர் என்னவா இருக்கும் people leader work under team captains option C. team captains கீழே தான் people leader வேலை பார்ப்பாங்க. 24th question so last 2 question the primary aims of sports management is entertainment only
எஃபிசியன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸா இல்லை செல்லிங் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் டூரிசம்? ஸோ 24th ஆன்சர் ஆப்ஷன் பி. பி, efficient organization and control of sports activities. So last question, the main functions of management are which one? Reading, writing, planning, organization, directing and controlling, singing, dancing, drawing and painting. Simple தெரிஞ்சிரும் இதுக்கு ஆன்சர். 25th பி இதான் அதோட ஆன்சர். சூப்பர். 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 25 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எழுதி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. திடீர்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாங்க, எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ தான் 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிறத நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். அதனால எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அட்மிஷன் போட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. கான்ஃபிடண்டாக இருங்க, ரெகுலராக படிங்க. அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க.